ஊருக்கு 2 ஊதாரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்கோம்னா, ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சிருக்கணும். அந்த நாதாரியை நான் அந்த படத்தில் நடிக்க போறேன். 10 வருடமா வேர்வை சிந்தி அலையாத கம்பெனி கிடையாது, நடக்காத நட கிடையாது. நடந்து இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மூலமா அவர் இயக்குனர் ஆகுறாரு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு போன் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் தான் யோகி பேசுறாரு, எனக்கு லைட்டா ஞாபகம் இல்ல பிரதர் அப்படின்னு. உடனே சார் இந்த ஊருக்கு 2 ஊதாரினார். ஆமா தலைவா, எங்க தலைவா ஆளைய காணோம் அப்படின்னு. நீங்க 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 1 கோடி ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அப்பதான் அந்த படம் வெளியே தெரியும். அன்புள்ளம் கொண்ட பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற பார்வையாளர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலாக ஊருக்கு 2 ஊதாரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்கோம்னா, ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சிருக்கணும். அந்த நாதாரியை நான் அந்த படத்தில் நடிக்க போறேன். ஏற்கனவே புடிச்சிருக்க கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க. பண்ணிடுங்க சார். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸ்ல நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லேயே சபதம் போட்ட அருமை சகோதரர் பிரஜின் அவர்கள். இந்த இருவருமே ரொம்ப அடிமட்டத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்களில் நான் நடிக்கிறேங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த பிக் பாஸில் பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது, இவங்க ஏன் கணவன் மனைவியாக உள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியாக அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்துக்காட்டுச்சு. பிரஜின் சார் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வரும்போது சாண்ட்ரா மேடம் அழுகை கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்புன்னு சொல்லுவாங்க. அதை கண்கூடா கண்ட சாண்ட்ரா மேடத்துக்கிட்ட, சாண்ட்ரா மேடம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும், உங்களுடைய கணவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்னு வேண்டுகிறேன். அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் யோகி. யோகி அப்படின்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த படம் இன்னைக்கு தான் பூஜை நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு 10 வருஷம் முடிய பூஜை நடந்துருச்சு. ஷாக்கா இருக்கா? நான் தான் இந்த படத்தில் மெயினாக நடிக்கணும் சார் அப்படின்னு எந்த ஹீரோக்களையும் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து கதை சொன்ன போது யோகி தான் 10 வருஷம் முன்னாடி இந்த கதை என்று சொன்னார். நீங்கள் தான் நடிக்கணும்னாரு. ஆனால் சினிமா எவ்வளவு கொடூரமானது உங்களுக்கு தெரியும். 10 வருடமாக வேர்வை சிந்தி அலையாத கம்பெனி கிடையாது, நடக்காத நட கிடையாது. நடந்து இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மூலமாக அவர் இயக்குனர் ஆகுறாரு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் தான் யோகி பேசுறாரு, எனக்கு லைட்டாக ஞாபகம் இல்லை பிரதர் அப்படின்னு. உடனே சார் இந்த ஊருக்கு 2 ஊதாரினார். ஆமா தலைவா, எங்க தலைவா ஆளைய காணோம் அப்படின்னு. இங்கே தான் இருக்கேன் சார், இன்னும் படம் பண்ணலை. அன்னைக்கு சொன்ன கதை தான் பண்ண போகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன், இப்போவும் நீங்கள் தான் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. எனக்காக நடிக்கணும் சார், சம்பளத்தெல்லாம் பற்றி பெருசாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னார். இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம்னு தெரியாது, எத்தனை நாள்னு தெரியாது. ஆனால் 10 வருடம் தொடர்ந்து என்னை விரட்டிட்டு வந்தார்கள். ஒரே காரணத்துக்காக நான் நடிக்க சம்மதிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் சினிமா எவ்வளோ கஷ்டம்னு உணரக்கூடியவர். ஏதோ சினிமாவில் வந்தோம் ஜெயிச்சோம் அப்படிலாம் இல்லை. மீடியாக்கள்லாம் ஒவ்வொரு டைரக்டரையும் நல்லா வரணும் தான் நினைக்கிறாங்க. சிறந்த படங்கள் அமைஞ்சா அவங்க சொல்லிடுவாங்க, அமையலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இயக்குனர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க. நல்ல படங்களை கொடுத்தால் யாருமே ஆதரிப்பார்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மீடியா இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடும். 10 வருட உழைப்பை கரைச்சி கொண்டிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் காமெடி வரணும் செதுக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இன்றைக்கே நான் கேரண்டியாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம தெரியுது திரு ஏ ராமகிருஷ்ணன் அண்டு வினோத் பெருமாள் அவர்கள். ஒரு சைடு கார்பரேட்டு, நம்மால் கிராமத்தால். எப்படி ஒரு முரண் பார்த்தீங்களா? கிராமமும் கார்பரேட்டும் இணைஞ்சு என்ன ஆகும்? இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க, இவங்க பாசத்தை பற்றி பேசுவாங்க. இது ஒரு முரணில் ஒரு டீம் இணைஞ்சிருக்கு. அவங்களுக்கு எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மனித நேயத்தின்படி நடக்கணும்பாங்க.
ஸோ 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சும் போது இந்த ப்ராஜெக்டே ஒரு புதுசாக இருக்குது. இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. எனர்ஜி சிங்கம் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறாங்கிறது உண்மையிலே ப்ளஸ். ஏன்னா இந்த கதைக்கு அவரை விட்டு ஒரு நல்ல மியூசிக் கிடைக்கவே மாட்டாங்க. அருமைய சகோதரர் நம்முடைய கவிஞர் வந்திருக்காரு. வணக்கம் கவிஞர், புன்னகை மன்னா. ஸோ இந்த நேரத்தில் காமெடி படங்கள் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருக்கு. அந்த வருஷம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். யோகி அவர்களும் சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஊருக்கு ஒரு ஊதாரி படத்தினுடைய பூஜைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இது என்னோட மச்சான் பிரஜன் ஹீரோவாக நடிக்கிற படம். இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி புது ப்ரொடியூசர்ஸ், வி வெல்கம் தெம் டு த ஃபெட்டர்னிட்டி. அதுக்கப்புறம் அறிமுக இயக்குனர், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட், ஒரு காம்பேக்டான பட்ஜெட் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஊடக நண்பர்கள் ப்ரெஸ்ஸுக்கு நீங்கள் தான் இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய மச்சான் பிரஜனுக்கும் புகழுக்கும் என்னோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். விஷஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி. தேங்க்யூ. இந்த போஸ்டர் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டாக நினச்சது ஊருக்கு 3 ஊதாரின்னு தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த போஸ்டரை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த படம் எப்படி வரும்னு. அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிற விஷயம் ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி சார் அதுக்கு இந்த படம் நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இது சக்ஸஸாக போகும். இப்போ இனிதான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மூவி நல்லா போகணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஊருக்கு 2 ஊதாரி இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. நான் நடித்த படம். ஊரை காக்க உண்டான சங்கம், பிற கொடுக்க உருவான சங்கம் இல்லை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போஸ்டர் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு படம். அந்த போஸ்டர் டிசைன்லேயே தெரியுது, கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம், பிரஜன் இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்காக தான் காத்துட்டே இருந்தான். ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவனுடைய கூட இருந்திருக்கேன் நான். இப்போது புகழும் என்னோட மச்சான் புகழும் அவங்க கூட சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆகிற அவரோட நடிகருக்கும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஒன்று தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக்கிறேன், படம் எடுப்பது எளிது. தயாரிப்பாளர் எங்கே இருக்கார்? இவரா? ஐயா, படம் எடுக்கிறது ரொம்ப எளிமையா, ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அதில் என்னென்னா, நான் கடந்த ஒரு 2 மாதமாக என்னோடய படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது பட்ட வேதனை என்னென்னா, நம்ம படத்தை போடுறது கூட தேட்டர் பிடிச்சிருவோம், தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க, அதனால ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ரொமோஷன். நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1 கோடி ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த படம் வெளியே தெரியும், அந்த படம் நல்லா இருந்தால் ஓடும். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் படத்தை தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை விட 1 மடங்கு நீங்கள் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வைக்கணும். அந்த ப்ரொமோஷன் தெளிவாக மக்களுக்கு போகிற ப்ரொமோஷனாக இருந்தால் நல்லது. சுரேஷ் காமச்சன் இருக்காரா? அப்போ போயிடும். இருந்தாலும் இது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரஜன் மாப்பிள்ள ஜெய்படா எங்கடா இருக்க? வாழ்த்துக்கள்ரா, லவ் யூடா. அந்த பொண்ணு ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. எடுத்து கொடுக்குறவங்களுக்கு புகழ் 1 லட்ச ரூபாய் பரிசு கொடுப்பானா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பூஜையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா படத்தோட பேரே எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருச்சு பாருங்கள். ஊருக்கு 2 ஊதாரி. இதுலேருந்து தெரியுது இந்த டீம் எவ்வளோ உண்மையாக இருக்காங்க, பொய்யே பேச மாட்டாங்க அப்படின்றது. ஸோ யோகி சாரோட விடாமுயற்சிக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். ஏன்னா அப்படி ஒரு விடாமுயற்சி இன்றைக்கி விஸ்வரூப வெற்றியில் அவர் நிற்கிறாருன்னா அது அவரோட விடாமுயற்சி தான். அண்ட் ஸோ இட்ஸ் ரியலி கிரேட். லைக்ஸ் டு கிளாப் an entire team. I was very happy going to work with my bro. எங்கள் புகழ் தம்பி கூட ஒர்க் பண்ண போகிறேன், பிரஜன் கூட ஒர்க் பண்ண போகிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய காம்பினேஷன். ஸ்ரீகாந்த் சாரோட மியூசிக்கில், ஸ்னேகன் சாரோட லிரிக்கில்
அகைன் நான் வந்துட்டு டான்ஸ் பண்ண போகிறேன். இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு காம்பினேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா இப்போ போயிட்டுருக்க நிலமையில் இந்த மாதிரி கார்பெட் டீம் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்து ஒரு ஒரு தைரியமாக உள்ளே வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு த என்டர் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இப்போது நீங்கள்லாம் இப்போ கையாடினா தான் சினிமாவை திருப்பி காப்பாற்ற முடியுன்ற ஒரு பொசிஷனுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ லைக் டு தேங்க்ஸ் மிஸ்டர் பசீர், என்னோட கோ ஒர்க்கர். அவர் தான் என்னை வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா இப்படி ஒரு டீம் ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்ததுக்கு தேங்க்யூ பசீர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய 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 லெவலில் வெற்றி பெற போகுது. அதில் இவ்வளோ கூட எனக்கு டவுட் கிடையாது. கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.